நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னங்க நில்லுங்க. என்னங்க நில்லுங்க. என் பொண்ணை பத்தி எந்த தகவலும் தெரியலையே. நாம எங்கன்னு போய் தேடுறது ரகு? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. மனசுக்குள்ள அப்படியே பயமா இருக்கு. யாரை கூப்பிட போற நீ? இந்த எனக்கு கால் பண்ண நம்பருக்கு நான் மறுபடியும் ட்ரை பண்றேன். பண்ணுப்பா. ரிங் ஆகுதா? ஹலோ. ஏற்கனவே நான் இந்த நம்பருக்கு கால் பண்ணிருக்கேன். நாம 2 பேர் பேசியிருக்கோம். क्या है? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் ஒய்ஃப் எனக்கு கால் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கால் பண்ணப்ப आप कौन है? ஹலோ, நான் கால் பண்ணப்ப कौन बोल रहे हैं? आप कौन हो? நண்பா கொஞ்சம் தமிழ்ல பேசுங்க. फोन कट कर दो, ये गलत नंबर है. पता नहीं यार, अब बात सुनो. अरे फोन कट कर दो. ஹலோ ஹலோ, ஏன்பா என்ன சொல்றாரு? யாரோ ஒரு ஆள் ஹிந்தில பேசிட்டு இருக்காங்க. நான் பேசினது ஒண்ணுமே அவருக்கு புரிய மாட்டேங்குது. அடச்சே, இப்ப போனே போக மாட்டேங்குது. ஐயோ, ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ரகு, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குப்பா. நம்ம மறுபடியும் அங்க போய் பார்த்தா என்ன? அங்க போய் பிரயோஜனமே இல்ல. நாம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி ஒரு கால் வந்தது. அது சேம் நம்பர் தானே உங்களுக்கு தெரியுமா? ஆமா சார். அவர் அப்போ தமிழ்ல தான் சார் பேசினாரு. இப்ப கால் பண்ணா ஹிந்தில பேசுறாரு. வேணா மறுபடியும் அந்த நம்பர் கால் பண்ணுங்க சார். உன்கிட்ட ஐடியா கேட்டனா? ஒரு வேலை பண்ணுங்க, அந்த நம்பருக்கு மறுபடியும் கால் பண்ணுங்க. அதானே நானும் சொன்னேன். கால் பண்ணி பாருங்க. அதை ஸ்பீக்கர் மோட்ல போடுங்க. ஹலோ, कौन? நான் ஏற்கனவே உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன். क्या? காலையில உங்க போன்ல இருந்து என்னுடைய நம்பருக்கு கால் வந்தது. என் ஒய்ஃப் தான் பேசினாங்க. ஆனா டக்குன்னு கட் ஆயிருச்சு. तू किसी की बोल रहे हो? तू कहाँ से बोल रहे हो? आई एम फ्रॉम केरला. केरला? आप कौन है? बता नहीं मेरे को. आपको क्या चाहिए? बट माय वाइफ. अरे मेरे को पता नहीं. और एक बार कॉल मत करो, मेरा दिमाग खराब हो गया भाई. हेलो, कैन यू हियर मी? हेलो. இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு சார். ஒன்றும் இல்லை, கூப்பிடுற நம்பர் கைமாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.
இதுவும் அந்த மாதிரி தான் நடந்திருக்கும். சார் நாங்கள் போய் பார்த்த ஸ்பாட்டை நீங்களும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். யோ நீங்க போய் என்ன ஆச்சு? யாரோ உங்களை ஏமாத்துறதுக்காக லொகேஷனை மாத்தி சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே அந்த இடத்த பார்க்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? சார் அப்படின்னா என் ஒய்ஃப்? யோ நான் தேடிக்கிட்டு தாயா இருக்கேன். உங்களால நிறைய நேரம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஒருவேளை கேரளாவுக்கு போயிருக்காங்களோ கர்நாடகா போயிருக்காங்களோ யாருக்கு தெரியும்? நான் முயற்சி பண்றேன். எந்த ஒரு தகவல் கிடைச்சாலும் சரி எனக்கு சொல்லணும். சாரி, தப்பு நடந்து போச்சு, மன்னிச்சிடுங்க. சாரிலாம் சொல்லாத. தப்பு பண்றதுக்காக நான் உன்னை இங்க வேலைக்கு வைக்கல. அவ தப்பிச்சு வெளியே போயிருந்தா யாருக்கிட்ட பதில் சொல்றது? போலீஸ் கிட்டயா? ஐ எம் ரியலி சாரி. டோன்ட் ரிப்பீட் இட். நோ. குட். ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான். ஆனா எந்த பலனும் கிடைக்கலையே. நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் என்ன மீறி நீ இங்கிருந்து போக முடியாது. இந்துலேகாவை எப்ப வெளியே விடணும், இல்ல வெளியே விடலாமா விடக்கூடாதுன்னு முடிவெடுக்கிற நேரம் இன்னும் வரல. ஸோ வெயிட் ப்ளீஸ். நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கவா? எதுக்கு பந்த போட்டு விளையாடுற? அது ஒரு என்ஜாய்க்காக. அது மட்டும் இல்லாம எக்ஸசைஸும் கூட. உடம்ப நல்லா ஃபிட்டா வச்சுக்கணும்னா பந்து விளையாடணும். போட்டின்னு வந்தா நம்ம ஜெயிக்கணும், சரிதானே? ஜெயிக்கணும்னா கோல் அடிக்கணும். சும்மா போட்டா கோல் ஆகாது. கோல் வேணும்னா பிரெயினை யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம தந்திரமா விளையாடினா மட்டும்தான் கோல் அடிக்கவும் ஜெயிக்கவும் முடியும். அதுக்கு இப்ப யார் விளையாட போறாங்க? நம்ம. அதுக்காக முதல்ல நான் உன்னை களத்துல இறக்கிட்டேன். இப்ப நான் இறங்க போறேன். கிரவுண்டோட 4 மூலையும் நம்ம மனசுல இருக்கணும். நம்ம போற வழியில தடையா இருக்கிறவங்க எல்லாரையுமே ஒழிச்சு கட்டிட்டோம். ஆனா அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. கோல் அடிக்கணும். அதாவது சொத்தை என் பேர்ல நான் எழுதி வாங்கணும். அதேதான். சாதாரண குடும்பங்க மாதிரி சொத்தை எழுதி கொடுக்கறது ஒன்றும் சாதாரண சடங்கல்ல இங்க நடக்கிறது. இந்த குடும்பத்தோட பாரம்பரியத்தை அனுசரிச்சு பார்வதி கையில இருக்க எல்லா சொத்தும் உனக்கு கிடைக்கணும். அதுக்கான ஏற்பாடு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ல. இந்துதான் முக்கியமான எதிரியா இருந்தா அவளை முழுசா ஒழிச்சு கட்டிட்டோம். வேற ஏதாவது தடை வர்றதுக்கு முன்னாடி பார்வதி எல்லாத்தையுமே என் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணும். அதுக்கான தந்திரத்தை நம்ம உடனே பண்ணி ஆகணும். இரு, நான் ஒரு ஆளுக்கு கால் பண்றேன். நான் தான். இங்க எல்லாமே ஓகேவா இருக்கு. வேற எந்த பிரச்சனையும் இல்ல. சந்தேகமா? பார்வதிக்கு எந்த சந்தேகமும் வராது. இனி எதுக்கு வெயிட் பண்ணணும்? சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் நம்ம எல்லா வேலையும் பண்ணி ஆகணும். யாரும் தடையா இருக்க கூடாது. ஒருவேளை யாராவது தடையா வந்தாங்கன்னா அது அவனா இருந்தாலும் அவளா இருந்தாலும் கண்டிப்பா உயிரோட போக மாட்டாங்க. யோசிச்சுட்டு அப்புறம் கால் பண்ணு.
இதுக்கப்புறம் நம்ம காத்திருக்க வேண்டாம். அருண் தம்பி, நிறைய டைம் உங்களுக்கு கால் பண்ணேன், ஃபோனை பார்க்கலையா இல்லை? ரொம்ப பிஸியாக இருந்துட்டான்ப்பா. நிறைய ட்ராவல், பிஸ்னஸ் மீட்டிங் வேற, அதனால திரும்ப கூப்பிட மறந்துட்டேன். நான் என்ன நினச்சேன்னா நீங்கள் வேணும்னே என்ன அவாய்ட் பண்ணுறீங்கன்னு நினச்சேன். நான் எதுக்குப்பா அவன் ஃபோனை அட்டன் பண்ணாமல் இருக்கணும்? அப்புறம் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியே போனது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். அதை சொல்லத்தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்கள் தான் எடுக்கல. உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல, என் ஒய்ஃப் இந்துவை காணும். ஆமா, நீ என்ன ஒரு அந்நியன் மாதிரி நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க? இந்துவை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? அப்படின்னா ஏன் எனக்கு கால் பண்ணல? என்னாச்சுன்னு ஏன் கேட்கவே இல்லை? முன்னெல்லாம் இந்து பேரை சொன்னாலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்ததுல, இப்பவும் அதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்து மேல நான் ரொம்பவே பாசம் வச்சிருக்கேன். விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே நான் போலீஸ்ல கான்டாக்ட் பண்ணேன். தேடுறத ஸ்பீடு பண்ண சொல்லியிருக்கேன். ஆனா அவர் என்கிட்ட எந்த விஷயமும் சொல்லலையே. நான் எஸ்பி கிட்ட எல்லாம் சொல்லியிருந்தேன். ஆனா எஸ்ஐ தானே தேடிக்கிட்டு இருக்காரு. எஸ்பி அவர்கிட்ட சொன்னா தானே பிரயோஜனமாவே இருக்கும். இருந்தாலும் நீ இந்துவை கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியே போனது கொஞ்சம் கூட சரியில்லை. பார்வதி எவ்வளவு வருத்தப்பட்டா தெரியுமா? இப்ப பிரச்சனை அது இல்லப்பா. என்ன பிரச்சனை இல்லைங்கிற? வெளியே போனதால தானே இந்து காணாம போயிட்டா. அப்பா, அப்போ உங்களுக்கு தெரியுமா இந்து எங்கன்னு? எனக்கு எப்படிப்பா தெரியும்? ஒருவேளை எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அதை சொல்லியிருக்க மாட்டேனா? நீ ஏன்ப்பா இப்படியெல்லாம் பேசுற? சும்மாதான். நான் நாளை காலையில நான் எஸ்பியை போய் நேரில் பார்க்குறேன். இந்துவை உடனே கண்டுபிடிங்கன்னு சொல்றேன். சரி, உனக்கு பணம் ஏதாவது வேணுமா? வேணும்னா என்கிட்ட கேளு. அப்போ நான் கிளம்பட்டுமா? முக்கியமான ஒரு ஆளை பார்க்கணும். மீட்டிங் வேற ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எஸ்பியை நாளைக்கு போய் பார்க்கலாம் என்ன? அப்பா, நீரஜா யாரு? நீங்க தானே அவளை பெங்களூர்ல இருந்து கூட்டிட்டு வந்தது? அதனால தான் கேட்குறேன், யார் அந்த நீரஜா? பார்வதியோட மக. பிரசவிச்ச உடனே பார்வதி கையிலிருந்து தொலைஞ்சு போன அந்த பொண்ணு எப்படியோ பெங்களூருக்கு போய் அவள் சேர்ந்துட்டா. விதி அவளை எங்கிட்ட சேர்த்துச்சு. அதுக்கப்புறம் பார்வதி கிட்ட அவளை நான் கொண்டு வந்து சேர்த்துட்டேன். ஆமா, திடீர்னு ஏன் இப்படி கேட்ட? சும்மாதான். எனக்கு என்னமோ உனக்கு சந்தேகமானு தோணுது. இப்போ ஆள் மாறாட்டம் பண்ணி ஃப்ராடு பண்றாங்கல்ல, அதனால தான் கேட்டேன். அந்த மாதிரி அறிகுறி ஏதாவது உனக்கு தோணுச்சா? இல்ல. டேய், நான் எதையும் தெரிஞ்சுக்காம இவ தான் பார்வதியோட பொண்ணுன்னு கொண்டு வந்து இங்க விடுவனா என்ன? நீரஜா அவளோட பொண்ணு தான். அப்படின்னா சரி, உங்களுக்கு வேலை இருக்குல்ல? அப்ப நான் வரேன்.
எதுக்காக பார்வதி காலையிலே கோவிலுக்கு போயிருக்கான்னு தெரியலையே. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. நான் கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், அப்புறமா சொல்றதா சொன்னாங்க. பொதுவா உன்னை கூப்பிடாம கோவிலுக்கு போக மாட்டாளே அவ. அப்படின்னா ஏதோ சர்ப்ரைஸா இருக்கும்னு நினைக்கிறேன். சர்ப்ரைஸ் இருக்கு. குடும்ப சொத்தை இன்னைக்கு மாத்தி எழுதலான்னு முடிவெடுத்திருக்கா. விஷுஜி, பார்வதி இப்பதான் அதை என்கிட்ட சொல்லிட்டு போனா. சஸ்பென்ஸா இருக்கணும்னு என்கிட்ட சொல்லிட்டு போனா. அண்ணா நீ இன்னைக்கு எங்கேயும் வெளியே போகக்கூடாது, இங்கேயே இருக்கணும்னு சொன்னப்பதான் எனக்கு புரிஞ்சுது. ஆனா பார்வதி இவகிட்ட எதுவுமே சொல்லலையே. அதுதாம்மா சஸ்பென்ஸ். ஒருவேளை அம்மாக்கு ஏதாவது மனமாற்றம் வந்திருக்குமோ? வரவே வராது. ஒரு மகளா நீ தான் இங்க இருக்கல்ல, அப்புறம் என்ன மனமாற்றம் வரும்? அவளுக்கு ஏதாவது கொடுப்பாங்களோ இந்துவுக்கு? அதை நினைச்சது எனக்கு டென்ஷனா இருக்கு. என்ன இருந்தாலும் ஒரு பங்கு கண்டிப்பா கொடுப்பா. எஸ்டேட்டா வீடா இல்ல பணமான்னு யாருக்கு என்ன தெரியும்? அபிராமியை வர சொல்லியிருக்கேன்னு சொல்லி பார்வதி சொன்னா. என்ன எல்லாருக்கும் சொத்து பிரிச்சு கொடுக்கறதா இந்த பார்வதியோட பிளானா? உங்களோட தங்கச்சி தானே, யாருக்கு என்ன கொடுக்க போறாங்கறத நீங்க நைஸா போட்டு வாங்கிருக்கலாம் இல்லையா? அத நீங்க கேட்கலாம் தானே. கேட்டு என்ன பண்றது? பார்வதி தெளிவா தான் முடிவெடுத்திருக்கா. அதை நிறைவேற்றவும் போறா. இதுக்கப்புறம் அவளோட முடிவுல எந்தவித மாற்றமும் இல்ல. உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல பங்கு கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். நீரஜாவோட வளர்ப்பு அம்மான்றதால எனக்கு ஏதாவது கொடுப்பாங்களா என்ன? நீங்க இந்த மாதிரி கணக்கெல்லாம் தயவு செஞ்சு போடாதீங்க. எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கும். ஆமா ஜானகி. ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு எப்போ போகணும்னு சொன்னா? போக வேண்டாம், சப் ரெஜிஸ்டர் இங்க வர்றாரு. அதுக்கான ஏற்பாட்டை பார்வதி ஏற்கனவே பண்ணிட்டா. ஐயோ, என்ன பண்ண போறாங்க கடவுளே? நாங்க நினைக்கிற மாதிரி எல்லாமே நடக்கணும்பா. அதனாலதான் நாங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோம். கடவுளே கைவிட்டுறாதப்பா. பார்வதி, சப் ரெஜிஸ்ட்ரார் வந்துட்டாரு பாரு. வாங்க வாங்க சார். நாங்க லேட்டா வந்துட்டோமோ? அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு புதன்கிழமை தானே, ராகு காலம் 12ல இருந்து 1:30 வரைக்கும் தான். இன்னும் நேரம் இருக்கு. வாங்க உள்ள வாங்க சார், உள்ள போய் உட்காருங்க. இப்படியே உட்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் என்ன பண்றது? தலை குனிஞ்சு இருக்கணுமா? தலை குனிஞ்சு இல்ல, தலை நிமிந்து நில்லுங்க. அருண் கிட்டையும் சொல்லுங்க தலைய தூக்கி நிக்க சொல்லி. அருணை ஏன் இப்ப இழுக்கிற? ஆமா, யார் இந்த அருண்? நம்ம இந்துவோட இல்ல, ஏன் இந்துவோட புருஷன். அவர் எங்க இருந்தாரு? அம்பாட்டி வீட்டுல. அங்கதானே. நீங்க சொன்ன அம்பாட்டி வீட்ல இப்ப என்ன நடக்குது? அங்க என்ன வேணாலும் நடக்கட்டும், நம்ம எதுக்கு அதை பத்தி பேசணும்? இதுக்குதான் நான் சொன்னேன் தலைய நேரா வச்சு நடங்கன்னு. தேடணும் நாம இல்ல, அருண் தான் தேடணும். அந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு அருண் தான் கண்டுபிடிக்கணும். இன்னைக்குதான் அந்த பார்வதி அம்மா குடும்ப சொத்தை எழுதி வைக்க போறாங்க. வடபழனியில நம்ம சங்கரன் இருக்கார்ல, ரெஜிஸ்டர் ஆபீஸ் பியூனு, அவர் தான் சொன்னாரு வீட்ல தான் ரெஜிஸ்டர் பண்றாங்களாம். அங்க அருணோட அப்பா இருக்காரு, விஸ்வநாதன் ஷனாய். அது போதும். அது போதாது, அப்பாவும் மகனும் இருக்கணும். என்ன யாரும் வீட்டுக்கு கூப்பிடவே இல்ல, நானும் போக மாட்டேன். இது முட்டாள்தனம். குடும்பத்துல யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா கூப்பிடலன்னு போகாம இருப்பீங்களா? அடியே சுமதி, சாவும் சொத்து எழுதுறதும் ஒண்ணா? கிடைக்க வேண்டியது கிடைக்கலனா அது நாம சாகறதுக்கு சமம்.
ஒரு மாங்காய் நல்ல பழுத்திருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம யாராவது அங்க இருந்தோம்னா அது நம்ம கைக்கு கிடைக்கும். இல்லன்னா ஒரு சின்ன மாங்காய் கூட நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. சில சமயம் ஒண்ணுமே கிடைக்காமலும் போயிடும். அப்படிதான் சொத்து எழுதும் போதும் நடக்கும். அங்க இருக்க உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், இல்லாதவங்களுக்கு வெறும் ஸ்வாஹா மட்டும்தான். அப்படிதாங்க நடக்க போகுது. குடும்பத்தோட சொத்துக்காக ஆசைப்பட்டு நான் ஒன்றும் வாழல. அது கிடைக்கும்னு நான் இப்ப கனவு கூட காணல. இந்த பாருங்க, நான் சொல்றது உங்களுக்கு கடுப்பா இருக்கலாம், ஆனாலும் சொல்றேன். குடும்ப சொத்துல இருந்து எந்த ஒரு பங்குமே வேண்டான்னு சொல்ற உரிமை உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு பொண்டாட்டியா இருக்கிற இந்து கூட அதுக்கு ஒத்துக்கலாம். ஆனா உங்களுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது. அது அம்பாட்டிக்கு சேர்ந்தது தானே. அந்த குழந்தைக்கு குடும்பத்தோட சொத்தை வேண்டான்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நீங்க 2 பேரும் அப்பா அம்மா தான், ஒத்துக்கிறேன். இருந்தாலும் குழந்தைக்கு சேர வேண்டிய சொத்தை நீங்க வேணான்னு சொல்றது அதுக்கு பண்ற துரோகம். அருண், இப்ப என்ன பண்ணணும் நீ சொல்ல வர? இத பாருங்க, அம்பாட்டி வரைக்கும் போகணும். நேர்ல பாக்கும்போது பார்வதி அம்மா இவருக்கு சேர வேண்டிய சொத்தை கண்டிப்பா கொடுப்பாங்க. அப்படி கிடைக்கிற சொத்து ஒன்றும் என் குழந்தைக்கு வேணாம். எனக்கு என் குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு தெரியும். இப்போ நான் சொன்னதை நீங்க என்ன நினைச்சாலும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. இந்த பேச்ச அந்த வீட்ல போய் பேசியிருந்தா புத்திசாலின்னு சொல்லியிருப்பேன். கஷ்டம். மருமகனோட பேச்ச கேட்டுட்டு மாமனார் எதுவுமே சொல்லாம இருக்கீங்க. சுமதி ஒரு வாயாடிதான். ஆனா சில சமயம் அவன் சொல்றதுல சில உண்மைகளும் இருக்கும். இப்போ அவ சொன்னதுல சில உண்மைகள் இருக்குன்னு எனக்கு தோணுது. எனக்கு புரியுதா? அத்தை சுத்த எழுதுற நேரமா பார்த்து நான் அங்க போகணும், எனக்கான பங்கு கேட்கணும். என் முகத்தை பார்க்கும்போது சரி அருணுக்கு ஒரு ஷேரை கொடுத்துடலான்னு அத்தைக்கு தோணணும். அதானே? அது சுமதி சொன்ன பேச்சு, அதை விட்டுருங்க. நீங்க போய் நேர்ல பாருங்க. உங்களுக்கும் உங்க குழந்தைக்கு உள்ள உரிமை, அதுக்காக தான் சொல்றேன். அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.